கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமீப நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, சபை விட்டு சபை மாறுறது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, நிறைய இடங்கள்ல தெருவுக்கு தெரு சபைகள் இருக்குது. சபைகள் இருக்கிறது நல்ல விஷயம் தான். சபை விட்டு சபை மாறுறது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு காரியம் ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும். இது நான் ஊழியர்களுக்காக நான் சொல்ல வந்த விஷயம் இல்ல, விசுவாசிகளுக்காக. ஏன்னா இன்னைக்கு ஊழியக்காரங்க அவங்களுடைய ஊழியத்தை செய்யறாங்க. ஓகே, இன்னும் சொல்ல போனா வேற சபையில இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், வேற ஒரு சர்ச்ல இருந்து வராங்க அப்படிங்கும்போது ஓகே, அவங்க ஏதோ ஒரு சபைக்கு போறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் நானும் சரி வாங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டு அதை நடத்துவேன். இப்போ அந்த சபை பாஸ்டருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பாரு நம்ம சர்ச் அங்க போயிருக்கிறாங்க, அவரும் ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு சேர்த்துட்டு அவங்க சர்ச் நடத்திட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு என் மேலேயும் ஒரு கசப்பு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு கம்பெனி நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு 2 கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனில இருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு இங்க வராரு அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனி ஓனர் எடுத்துக்க வேண்டியதுதான். அவர் ஏன் அங்க இருந்து வந்தீங்க, ஏதோ நார்மலா கேட்கறது, ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் வந்தீங்க, என்ன ரீசன் அப்படின்ட்டு. அந்த ரீசன் இங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. மற்றபடி அது இயல்பான ஒரு காரியம் தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனா விசுவாசிகளுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம், இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றாங்க சர்ச்ல. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுட்டு வேற ஒரு சர்ச்ல இருக்கக்கூடிய பாஸ்டர் இங்க கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இந்த புதுசா ஒரு பாஸ்டர் வரும்போது அவங்க வித்தியாசமா பேசுவாங்க, நல்ல சிரிப்பு காட்டுற மாதிரி பேசுவாங்க, நமக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாங்க, புது புது சத்தியங்களை பேசுவாங்க. இப்போ இயல்பா எப்படின்னா, ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, உங்க பாஸ்டுக்கு ஒரு கிருபை இருக்கும், வெளியிருந்து வரக்கூடியவங்களுக்கு வேற கிருபை இருக்கும். அப்படி இருக்கும்போது வெளியிருந்து வரவங்களை நீங்க பார்த்து போறீங்க அப்படின்னா 10 மாசம் 10 ஊழியக்காரங்க வருவாங்க, நீங்க 10 சபைக்குமே போற மாதிரி இருக்கும். அப்ப எதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு. இந்த வெளியிருந்து வரக்கூடிய ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க ஊழியக்காரரு டெய்லி உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்போ உங்க சபையில நீங்க நிலைச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஒருவேளை உங்க பாஸ்டர் ஏதாவது பாவத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்பொழுது, இன்னைக்கு அது நிறைய அந்த கடைசி நாட்கள் அப்படின்றதுனால நிறைய பாவங்கள் பெருகிட்டே இருக்குது. ஒருவேளை பாவங்கள் அப்படி ஏதாவது நீங்க நேர்ல பாத்தீங்க அப்படின்னாதான், அது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அரசியல் பொறுத்தெல்லாம் கேள்விப்பட்டு இன்னைக்கெல்லாம் நீங்க நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்க முடியும். அதுல ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு ஒண்ணும் தெரியாத அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு, அவர் இங்க போனாரு அங்க போனாரு அப்படின்ட்டு இல்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி யாரோ சொன்னது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்க டைரக்டா பார்த்து இவர் சரியில்லாம இருக்குது அப்படின்னா நீங்க ஓகே அதை மாறிக்கலாம். மற்றபடி வெளியிருந்து புதுசா ஒரு ஊழியக்காரர் வராரு, அவரை பார்த்த உடனே அவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு அங்க போறது, இவர் நல்லா பேசுறாரு இங்க போறது, இந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம மாத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க நம்மளுடைய விசுவாசிகள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும், அவங்களுக்கு அந்த கிருபை இருக்காது. வெளியிருந்து ஒரு தீர்க்க தரிசன ஊழியரை கூட்டு வராங்க, அவர் சொல்லும் போது நம்ம ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லட்டும் அப்படின்ட்டு ஒரு உற்சாகத்துல கூட்டு வராங்க. பைபிள் ஸ்டடி, உங்க பாஸ்டரோட வெளியிருந்து ஒருத்தவங்க பைபிள் ஸ்டடி நல்லா எடுப்பாங்க, அப்ப அவங்களை கூட்டு அவங்க பைபிள் ஸ்டடி எடுக்கட்டும்னு விடும்போது நீங்க அதை எடுத்துக்கணும், அந்த ஒரு ஒரு ஆலோசனை எடுத்துக்கணும், அட்வைஸ் எடுத்துக்கணும், தீர்க்கதரிசனம் வாங்கிக்கணும். பட் அவங்க சர்ச்சுக்கே போறது அப்படின்றது சரியான ஒரு, உங்க ஊழியக்காரர் உங்க நன்மைக்காக அதை செய்யறாரு, அப்புறம் அவங்க பின்னாடியே போறது அப்படின்றது சரியான ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. இதனாலேயே இப்படிப்பட்ட வெளியே இருந்து ஊழியக்காரங்களை கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பயமாவே இருக்குது. வந்தாங்கன்னா இவங்க அப்படியே போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. உங்களுக்காக அக்கறை காட்டக்கூடிய உங்க ஊழியக்காரர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இதை நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, நாங்க இப்ப சமீபத்துல ஒரு நைட் பிரேயர் நடத்தி இருந்தோம். அந்த நைட் பிரேயருக்கு நாங்க எல்லா சர்ச்ல இருந்தும் கூப்பிட்டு இருந்தோம். பிலீவர்ஸோட நீங்க வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டு இருந்தேன். நிறைய ஊழியக்காரங்க வந்தாங்க, உங்க பிலீவர்ஸையும் நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாருமே அதை கூட்டிட்டு வரல, யாரும் பெருசா முக்கியப்படுத்தல. காரணம் என்ன அப்படின்னா இதுதான், ஒருவேளை அவங்க இந்த பிரேயருக்கு இங்க வரக்கூடிய ஊழியக்காரங்க நல்லா நடத்தி இல்ல வேற ஏதோ அவங்க அந்த சர்ச்சுக்கு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துலதான். இந்த பயம் உங்க ஊழியக்காரருக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்காது. உங்க ஊழியக்காரர் என்ன கொடுக்குறாரோ அது மட்டும் தான் கிடைக்கும். வெளியே இருந்து ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா அதை கொண்டு கொடுக்க முடியாது. வேற ஊழியக்காரங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியாது. அதனால எங்கெங்க சபைக்கு போறீங்களோ சபைக்கு போற எல்லாருக்கிட்டையும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம், உங்க ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபம் பண்றாரு, உங்க ஊழியக்காரர் உங்க மேல நினைவா இருக்கிறாரு, உங்க பிள்ளைகளுக்கு அவர்தான் கல்யாணத்துக்கு ஆள் பாக்குறாங்க, கல்யாணத்துக்கு ஒரு மணமகனையோ மணமகளையோ பார்த்து கொடுக்குறாங்க, உங்களுக்காக பிரயாசப்படுறாங்க, உங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க.
சோ அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே சமயத்துல அவங்க போதனை சரியில்லை, அவங்க ஒழுங்கா இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்க அதுல இருந்து வெளியே வரலாம். அது நான் தவறுன்னு சொல்லல. அது ரெண்டையுமே நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல சும்மா சும்மா போறது, அந்த ஊழியக்காரர் ரொம்ப வேதனையா இருக்குது, ஏன் போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. யாரோ ஒரு வாரம் வந்து மெசேஜ் கொடுத்திருப்பாங்க, அவங்க கூடயே போறது அப்படின்றது எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையை நீங்க வந்து மாத்திக்க வேண்டியது அவசியம். நடுகிறது ஒருத்தர், நீர்ப்பாய்ச்சலுக்கு அந்த வேலை தான். அப்ப அவர் அதை செய்யறாரு அப்படின்றதுக்காக அவரு தான் அப்படின்றது கிடையாது. ஒரு ஊழியக்காரர் வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவரு தான் அப்படின்றது கிடையாது. உங்க ஊழியக்காரர்கிட்ட ஒரு சில கிருபைகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுக்காக பரிதபிக்கக்கூடியவர், உங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ அவருக்கு உண்மையா இருங்க, அவர் கூடவே இருங்க கடைசி வரைக்கும். நீங்க இருக்கும் பொழுது நான் வந்து ரீசெண்டா ஒரு தெலுங்குல வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல வந்து நான் சர்ச்சு விட்டு போறேன் அப்படின்றத கான்செப்ட். ஒரு அம்மா சர்ச்சு விட்டு போறாங்க, என்ன எங்க பாஸ்டர் திட்டாரு அதனால நான் சர்ச்சு விட்டு போறேன். இன்னொரு சர்ச்சு விட்டு போறாங்க, என்ன வந்து கீழ்த்தரமான வேலை, என்ன வந்து சேர் போட விடுறாங்க, பாய் போட சொல்றாங்க, அதனால நான் சர்ச்சு விட்டு போறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றாங்க, எனக்கு வந்து மைக்கு கொடுக்கல, என முக்கியப்படுத்தல, அதனால சர்ச்சு விட்டு இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரீசன் நான் சர்ச்சு விட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த வீடியோ வந்து பார்க்கும்போதே வேடிக்கையா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வளர்புறத்துல வந்து பெத்தேல் ஷாரோன் அப்படின்ற சபையில ஒரு சகோதரர் சொன்ன ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க பாஸ்டர் முன்னாடி இருந்தாங்க. அந்த பாஸ்டர் வந்து இந்த பிள்ளைகளை வந்து காலையில 5 மணிக்கு பிரேயருக்கு எழுப்புவாங்களாம், அதிகாலை பிரேயருக்கு எழுப்புவாங்களாம். எந்திரிக்கல அப்படின்னா கம்பு வச்சு அடிச்சு எழுப்புவாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு தேதிக்கு யாராவது ஒரு ஊழியக்காரங்க பேரண்ட்ஸே அடிச்சு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸ் விட்டு போயிடுவோம். ஊழியக்காரங்கன்னா நம்ம ஈஸியா நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனா அந்த பசங்க எல்லாரும் இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. இப்போ வரைக்குமே அந்த பசங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமா ஊழியத்துல இருக்கிறாங்க. அதான் வந்து அந்த பிரதர் வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாரு. ஏன்னா அடிச்சு எழுப்புவாங்க, அடிச்சு திட்டி ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க எங்க பாஸ்டர். ஆனாலும் பசங்க எங்கேயுமே போகல அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து திட்டினா பிடிக்கல, ஒரு ஆலோசனை சொன்னா பிடிக்கல, இதனால சபை மாறுறதெல்லாம் இருக்குது. சோ இதெல்லாம் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை உங்களுக்கான சபை. அந்த சபையை விட்டு நீங்க வேற சபைக்கு போறத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கான ஆகாரத்தை, உங்களுக்கான தேவைகளை, உங்களுக்கான காரியத்தை வந்து உங்க சபையில தான் வச்சிருக்கிறாரு. சோ சபையோட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.